முன்னே இருந்தால் இன்னொரு எபிசோட். எதிர்காலம் இதை பற்றி யோசிச்சாலே என்ன வருது மைண்டுக்கு? குழந்தைங்க. குழந்தைங்க தான் நம்மளோட எதிர்காலம். ஆனால் அந்த எதிர்காலம் என்ன மாதிரியே இருக்கணும்னு சொல்கிறது பெற்றோர்கள். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு தான் இவ்வளோ பெருசாகுது. இவ்வளோ அவங்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து அடல்ட்ஸை மாறி அடல்ட்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாறுறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான். அவங்களுக்குள்ளே இருக்க உறவு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அந்த இம்பேக்டை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். குழந்தை வளர்ப்பு நம் எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க கையில் கிடைத்திருக்கும் மகத்தான வாய்ப்பு. குழந்தை வளர்ப்பு எத்தனை செல்வங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு மழலை செல்வத்திற்கு ஈடாகாது. குழந்தைகள் வளரும் வீட்டில் மகிழ்ச்சியும் சேர்ந்தே வளர்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்று சரியான முறையில்தான் வளர்க்கப்படுகிறார்களா? ஆரம்பத்தில் கடவுளின் பரிசாக பார்க்கப்பட்ட குழந்தைகள் போக போக பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்றும் கருவிகளாக மாறிப்போவதுதான் இன்றைய நிதர்சனம். கல்வி முதல் விளையாட்டு வரை, உணவு முதல் உடை வரை தரமானதை தர வேண்டும் என்று பெற்றோருக்கு படுகிறது. ஆனால் அது குழந்தைகளின் மீது திணிக்கப்படுகிறது. மொத்தத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது கடமைக்குச் செய்வதா அல்லது கடமை தவறாதவர்களை உருவாகச் செய்வதா? அலசுவோம். ஒரு குழந்தையோட எதிர்காலம் பெற்றோர் மட்டும்தான் சொல்றாங்க. குறிப்பா இன்னைக்கு பெண்கள் பிள்ளைங்களை நிறைய எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பிள்ளைங்களை வளர்றச்சையே ஒரு தாய் அவங்களுக்கு என்னன்னா இப்படி இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணணும், இந்த ஏஜ் வாரியும் அவங்களை என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி சொல்லி வளர்க்கணும். பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, நான் இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், நான் ரொம்ப வசதியாக இருந்தாலும் சரி, அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் ராயல்ட்டியாக இருந்து இப்படிலாம் இருந்து அவங்கக்கிட்ட புகுத்தக்கூடாது பணக்காரத்தன்மையவோ ஏழையாக இருக்கிறதோ. நீ இப்படிலாம் இருந்துன்னா அவங்க கஷ்டப்பட்டதையோ இல்லை நல்லா வளர்ந்ததோ அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சரி நம்ம அம்மா அப்பா இப்படி கஷ்டப்பட்டுலாம் நம்மளை வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நல்லா வளர்க்குற ஒரு ஒரு கடமை யாருக்குன்னா ஒரு தாய்க்கு மட்டும்தான் இருக்குது. பேரண்டோட விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஃப்ரெண்டாக ஒன்று பழகணும். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எனக்கு பொய் சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது எங்கள் அம்மா கிட்ட சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அவங்க எது இருந்தாலும் நான் சொல்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு 3வது மணி சொல்கிறதுக்கு பதில் அம்மா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு வச்சுருக்காங்க. பிகாஸ் நீ சொல்லு, நீ இப்போ நான் கிளப்பிங் போகிறேன்னா எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு. நீ தயவுசெய்து வேற யார் கூட போய் நானும் நீ கூப்பிட்டு போகிறேன். பிகாஸ் அந்தந்த வயசில் அவங்களுக்கு அந்தந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது தப்பான வழியில் பட் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அதுக்குள்ளே. இல்லை அதுக்காக எல்லாமே கிளப்பிங் கூட்டு போங்கன்னு நான் சொல்ல. பட் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த சொசைட்டியில் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்க கூட நீங்கள் சேர்ந்து பண்ணீங்கன்னா தப்பு நடக்கிறது கம்மி. அவங்க ட்ரக்ஸுக்குள்ளே போக மாட்டாங்க, இல்லை தப்பான வழி போக மாட்டாங்க. பிகாஸ் வெளிப்படையாக பேசுறது தான் இங்கே பிரச்சனை. வெளிப்படையாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு நம்ம என்ன நினைக்கிறோமோ, பிள்ளைங்களை என்ன மாதிரி ஒரு சிறந்த சிட்டிசனாக ஆக்கணும்னு ஆரம்பத்திலே நம்ம நினைக்கிறோமோ அதன்படியே நம்ம மோல்ட் பண்ணிட்டு போகணும் பெற்றோர்கள். இப்போ நான் என்னோட என் பையனை ஒரு டாக்டர் ஆக்கணும்னு நினச்சேன் மேடம். உங்கள் பையனுக்கு டாக்டர்னு ஆசை இருந்துச்சா? இல்லை மேடம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எங்களை டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எங்களை. பட் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் அப்பா அவங்களுக்கு இல்லை. அதனால எங்கள் அப்பா என்ன செஞ்சார், என் பிள்ளைங்களையாவது படிக்கணும், பேரன்களாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. பட் அது கரெக்டான ஒரு விஷயமா? நான் ஒரு எழுத்தாளர். இந்த மாதிரி தலைமுறையாக அதாவது பெற்றோர் ஆசையை பிறந்த குழந்தைங்க மேலே போடுறத நான் வன்மையாக கண்டித்து தான் எழுதுகிறேன். அது எப்படி அப்படின்னா அவங்க வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்கிறாங்க. அதாவது குழந்தைகள் நமக்கு தான் பிறக்கிறாங்க. பட் அவங்க தனி இண்டிவிஜுவல். குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு வெளியில கூட்டிட்டு போய் இயற்கையா ஒரு மரம் காட்டுறதுல இருந்து ஒரு காக்கா, அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்மளுக்கு காக்கா தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம அவங்களோட நிலையில இருந்து நம்ம அவங்கள வளர்க்கணும் அப்படின்றது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அன்புங்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி அவங்க குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி தரது, இதெல்லாமே அன்பு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைகிட்ட காட்டுற பாசம் அந்த பொருள்கிட்ட வராது.
பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட வந்து அன்பு காட்டணும். நாம தான் குழந்தைங்களுடைய ரோல் மாடல். Yes. நாம நல்லவங்களா நடந்துக்கிட்டா மட்டும்தான் குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும். இப்போதைக்கு இருக்க நிறைய வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு ஷேரிங் இல்லாம அவங்களுக்கு எந்த வழியில போகணும்னு தெரியல. ஸோ ஏதான ஒரு வழியில அன்பு கிடைச்சதுன்னா அது தப்பான வழியில போயிடுறாங்க. இந்த இடத்துல நமக்கு அன்பு கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அந்த ஷேரிங்கை அந்த அன்பை குழந்தைங்க கிட்ட பகிர்ந்தாலே 95% குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான் மேம். குழந்தைலாம் அந்த காலத்தில் நாங்களாம் வளர்ந்தபோது இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நிலவை காட்டி மேலே பார்ப்பா ஆயா வடை சுடுது அப்படின்னு சொல்லி காட்டி தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. நல்லா சாப்பிட்டோம். அப்போ நல்லா இப்ப ஆயம் கிடையாது, வடை ஆயம் கிடையாது. கிடையாது, வடையும் கிடையாது. இப்பெல்லாம் போன பாரு உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ என்னன்னா செல்லை காட்டி வளர்க்குறாங்க. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு சொல்லுவாங்க, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. அந்த மாதிரியான ஒரு உறவு, அது சொல்ல முடியாத வார்த்தையினாலலாம் சொல்ல முடியாது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு, அவங்க சொன்னாங்க அன்னை வளர்ப்பதில் இல்லை, பெற்றோர் வளர்ப்பதில் தான் 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அதாவது இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வயிற்றுல இருக்கும் பொழுதே நல்ல நேர்மறையான எண்ணங்களை சொல்லுங்க, அந்த குழந்தை நல்லா வளரும். ஆமா. சரி, வயிற்றுல இருக்கும் போதும் சொல்றோம், பிறந்ததுக்கு அப்புறமும் நேர்மறையான எண்ணங்களை கற்றுக் கொடுத்தாலும் புறச்சூழல், பள்ளியோ இந்த சமூகமோ அதுங்க போகும் பொழுது நல்லதையும் கற்றுக்கிட்டு வருதுங்க, கெட்டதையும் கற்றுக்கிட்டு வருதுங்க. இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் பணிக்காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா 11ஆம் வகுப்பில் ஒரு மாணவர் வந்து சேர்றாரு. அந்த மாணவருடைய பழக்க வழக்கங்கள் கிராமப்புறத்திலேருந்து நகர்ப்புற பள்ளிக்கு வர்றாரு. அங்கே வந்த பிறகு அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற்ற முடியலைங்கிறத விட விடுதியில் தங்கி படிக்கிறாரு. விடுதியிலேருந்து அடிக்கடி தவறுகள் செய்து விடுதியிலேருந்து வெளியேற்றப்படுவார். அப்படி வெளியேற்றப்படும் பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வார்னா என்கிட்ட வந்து நிற்பார். அப்புறம் நான் வார்டன்ட்ட போய் திரும்பவும் சொல்லுவேன், இந்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். வார்டனே என்ன செய்வார், சரி பரவாயில்ல உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்படி 11ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 20 முறை அந்த மாணவனுக்கு நான் விடுதிக்கு வாங்கி கொடுத்தேன். 12ஆம் வகுப்பு பிப்ரவரி மாதம் செய்முறை தேர்வு வர நேரம். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த பையனை விடுதியை விட்டு நீக்கிறாங்க, தவறு செய்துட்டான். அப்போது அவங்க அம்மா, நான் போய் வார்டன்ட்ட பேசுகிறேன், இந்த மாணவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க தவறினால் அந்த மாணவன் சமுதாயத்தில் ஒரு கிரிமினலாக மாற்றுவதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. இந்த மாணவன் வந்து நல்லவனாவதோ அல்லது கெட்டவனாகதோ இந்த 2 மாதங்களில் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று சொன்னேன் நான். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற பிறகு ஒரு தனியார் கல்லூரியில் முதலாண்டில் சேர்றாரு. இன்னும் அந்த மாணவரோட என்னென்ற பயின்ற மாணவர்கள் பல பேர் அங்கே சேர்றாங்க. அங்கேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு உனக்கு ஒரு நாள் வருது. என்னன்னு கேட்டேன். நான் அந்த பையனை சொல்கிறது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பையனை கூப்பிடும்போது ப்ராடு இங்கே வான்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். அந்த தொலைபேசியில் எனக்கு அந்த பையன் சொன்ன செய்தி, ஐயா உங்கள் ப்ராடு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் தலைவனாக சேர்மனாக ஆகிட்டாருன்னு சொன்னார். அது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் என்னால் ஒரு மாணவனை நல்வழிப்படுத்த முடிஞ்சது. குழந்தைய வந்து வளர்க்கவே கூடாது மேம், வளர விடணும் மேம். அதே சமயத்தில் ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டிக்கணும். மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு ஹை-எண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது அவனுக்கு அங்கே ஒரு அந்த சொசைட்டியோட இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை வரும், நம்மகிட்ட இது இல்லையே அப்படின்றது. ஆனால் வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க வந்து சொல்லும்போது அதோட உரிமை நம்மகிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கும்? அது சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளை கூட உட்காந்து, நம்மளோட பட்ஜெட் இவ்வளோதான் கண்ணு, நமக்கு வருமானம் இவ்வளோதான் ராஜா வருது, நம்ம அதில் உன்னை நல்ல ஸ்கூலில் போட்டிருக்கேன் கண்ணு, நீ படி, நீ அவன் பைக் வச்சிருக்கானா, நீ சம்பாரிச்சு நீ வாங்கு கண்ணு, அதுதான் உசத்தி. பசங்க படிக்கிறாங்கன்ட்டு அவங்களை எந்த வேலையுமே செய்ய விடாம பண்றது முட்டாள்தனம். அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு சொல்லி தரணும். இப்போ நம்ம கூட சின்ன வயசுலலாம் போயிட்டு அம்மா துணி துவைச்சாங்கன்னா காய போடுவோம், குடம் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்போம். ஆனா இப்ப இருக்கிற பசங்களை வந்து செல்லமாவே படிக்கிறாங்க ஜாஸ்தி கூட சொல்லி தேவையில்ல. சின்ன சின்ன அவங்க வேலையை அவங்க வேலை நீங்க க்ளீன் பண்ணுங்க, உங்க ரூமை நீங்க க்ளீன் பண்ணுங்க. அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வெறும் படிப்பு மட்டும்னா அவங்க சோம்பேறி ஆயிடும். அவங்களுடைய வேலையை அவங்க செய்யறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து அதுக்கு உறுதுணையா இருக்கணும், சொல்லி தரணும் நல்ல விஷயங்களை. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைல்டை ரைஸ் பண்ணுறதுல வந்து செக்ஷுவல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நான் சின்ன வயசில் இருக்குமோ எனக்கு வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் எப்படி ஒரு கேர்ள் மெச்சூர் ஆவான்றதை எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். அது நான் வந்து வெளியில் சொல்லுமோ எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. எப்படி நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. என்னடி சொல்கிற, அப்பா சொல்லி கொடுத்தாரா? இதில் எதுவுமே இல்லை. இப்போது நான் பீரியட்ஸ் ஆகிறேன், நான் வெளியே போகிறேன், டெம்பிள் போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, பசங்க இருக்காங்க, நான் உள்ளே வரல, ஏன் நான் ஆயிட்டேன். ஸோ சிம்பிள்.
அது வந்து செக்ஷுவல் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் ஒரு சைல்டு ரைஸ் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் மார்க்ஸ் பற்றி பேசணும். நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் டாப்பர். என்னை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க நான் டிபார்ட்மெண்ட் டாப்பர்னு. எங்கள் வீட்டில் கேட்டால் நான் படிப்பேனா இல்லையா தெரியாது. யாரையும் நான் நல்லா படிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி இருக்கவே மாட்டேன். ஸோ மார்க்ஸ் கிடையவே கிடையாது. நான் எப்படி இருக்கேனோ அதுதான் நம்ம கேரக்டர் பற்றி தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அண்ட் மோஸ்ட்டாக செக்ஷுவல் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கக்கூடாது வீட்டில் அப்படின்றது என்னோட தாட். மேடம், என் பையன் யூகேஜி படிக்கிறான். சில சமயத்தில் அவன் தள்ளி பாத்ரூம் போய் டேப்பு திறந்துட்டு வந்துடுவான். சின்ன ஏன்பா இதுமாரி தான் திறந்துட்டு வரேன்னு கேட்பேன். அதனால என்னப்பா அப்படின்னு கேட்பான் என்ன. இல்லைப்பா இதனால் வந்து பல தண்ணி பிரச்சனைலாம் வரும்பா அப்படின்னு சொன்னாப்புல. அதில் இருந்து அவன் என்ன பண்ணுவான்னா, நாங்களே டேப்பு திறந்துட்டு வந்தாலும் அவன் போயிட்டு அங்கே நின்று அதை மூடிட்டு வந்துடுவான். சப்போஸ் நாங்கள் அங்கே யாரெல்லாம் நின்று அழுவோம் அம்மான்னு, டேப்பை முடின்னு. நம்ம நாட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அது பிரச்சனையும் இல்லை, ஒரு சொல்யூஷனும் பார்க்கலாம், பிரச்சனையும் பார்க்கலாம். எப்படின்னா வெளிநாட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. எப்படின்னா நான் வந்து அங்கே படிக்க போகும்போது என் கசின்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த கசின்ஸ்க்கு வந்து இவ்வளோன்னு தான், ஐ திங்க் 1.5 வயசோ 2 வயசோ அந்த குழந்தையே. அவங்கள சாப்பிட உட்கார வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தோன்னா அதை திணிக்கிற வரைக்கும் இது அதை காட்டு இதை காட்டு, இதுக்கு போ இங்கே போ அங்கே போ, ஃபோனை காட்டு காக்கா காட்டு வடையை காட்டு சொல்லிட்டு எல்லா பக்கம் போயிட்டுருப்போம். அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க. சாப்பிடலன்னா விட்டுருவாங்க. குழந்தைக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடும். ஏன்னா நம்ம திணிச்சு வச்சு இந்த மாதிரி ஊட்டி பண்ணிட்டு இருந்தா அடம் பிடிப்பாங்க ஜாஸ்தி. இது இல்லைன்னா இது நடக்காது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் சின்ன வயசு சாப்பிடவே மாட்டேன், வாயில் வச்சு சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா வந்து அந்த கசின் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் வந்து சாப்பாடு கூட ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ்னாங்க. அவங்க சொன்னாங்க சாயா. எங்கள் அம்மா விட்டுருங்க ஒரு நாள். எங்கள் அம்மா ஐயோ எப்படி குழந்தை ஒரு நாள் விட்டு சாப்பிடாம, விட்டு பாருங்கன்னாங்க. ஒரு நாள் தான் பட்டி கிடந்தேன். அடுத்த நாள் என்ன வந்துச்சோ மூடிக்கிட்டு சாப்பிட்டேன். குழந்தைகள் பொன் குழந்தைகளை பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஆண் குழந்தைகளையும் எஜுகேட் பண்ணணும். எஸ், எஜுகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த காலத்துல சேஃப் கிடையாது. both are affected, both the genders are குழந்தைங்களே வந்து குழந்தைகள் we are talking about the children. So அந்த எஜுகேஷன் எங்க இருந்து பண்றோம்னா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்னா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஜெய டிவி உண்மையாக வந்து இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் பற்றி பேசணும். அப்போது வந்து ஒரு 7 வயசு பையன் வந்தான், ஆகாஷ்னு. அவன் வரும்போது குட் டச் பேட் டச் அவனுக்கு என்ன தெரியும். ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதமா ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்திருந்தாங்க. அப்போது வந்து இந்த பையன் போய் சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஷாப்கீப்பரை தூக்கி போய் ஜெயில் வச்சுருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு நடந்தால் கூட குழந்தைங்களுக்குள்ளே பேசிக்கும் போது யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி உனக்கு நடக்குதா, எங்கள் அம்மா அப்பா வந்து இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்க இருந்து பல பேர் பல கஷ்டங்கள் படுறாங்க, ஆனால் குழந்தைங்க இல்லாதவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. லெட்ஸ் டாக் டு டாக்டர் ஷாலிஷா. வெல்கம் டு ஷோ மேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி டாக்டர் கரெக்டாக? அதாவது வந்து குழந்தைங்க பிறக்காதவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி குழந்தை பிறகு. ஸோ நீங்கள் டிஸ்கஷனை கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் வியூ பாயிண்ட் உங்கள் ஆங்கிள்லேருந்து சொல்லுங்கள். 3/4 of the patients who come to me, அவங்க வந்து ஒரு குழந்தைக்காக வராங்க. ஓகே, ஸோ மேரேஜ் ஆகி 5 years, 10 years, 15 years, சில டைம் 30 years. Our longest patient is 30 years after marriage. அவங்களுக்கு குழந்தை இல்லை. They had come to us and we were able to give them a child. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் டெய்லி வராங்க. எல்லாருக்கும் ஒரு குழந்தை வேணும் ஆனால் ஆசை மனசில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, பட் அது முடியல. ஓகே, ஒரு பெண் வந்து கர்ப்பம் தரிக்க முடியலன்னா இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். அது வந்து மேபி நீங்கள் எல்லாம் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, நாங்கள் டெய்லி அதை பார்க்குறோனால வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பெயின் தே கோ த்ரூ. இப்போது யூ இன்ட்ரடியூஸ் மீ அஸ் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இன்ஃபர்டிலிட்டினா என்ன? பிகாஸ் சில பேருக்கு அது அவேர்னஸ் இல்லை. இன்ஃபர்டிலிட்டினா ஒரு 1 year ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி கன்சீவ் பண்ண முடியலன்னா we call it infertility. ஓகே, சில பேர் வந்து 6 monthsலேயே வந்துடுவாங்க, மேடம் குழந்தை வேணும், சீக்கிரம் கன்சீவ் ஆகணும். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அது இன்ஃபர்டிலிட்டியாக சொல்ல முடியும். சில பேர் வராங்க ஃபேமிலி ப்ரெஷர், மோஸ்ட்லி ஃபேமிலி ப்ரெஷர் அண்ட் இன்லா ப்ரெஷர். அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேரேஜ் சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நிறைய மேரேஜஸ் நடக்கும். ஓகே, அட் த சேம் டைம் மேபி ஆன் த சேம் முகூர்த்தம் 3-4 மேரேஜஸ் நடக்கும். ஸோ இஃப் தே கன்சீவ், தீஸ் பீப்புள் ஆல்சோ வாண்ட் டு கன்சீவ். So that sort of peer pressure. வரும்போது நீங்க என்ன கவுன்சில் பண்ணுவீங்க? So அந்த டைம்ல வரும்போது we tell them that maybe sometime if their age is very less, we tell them கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க.
don't unnecessarily put medicines into your body. Okay, ஆக்சுவலி நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க 22-23 டைம்லலாம் வந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களே ஒரு குழந்தை அந்த டைம்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா we really don't want it, பட் நாங்க மாமியார்ல இருந்து ப்ரெஷர் இல்லைன்னா பேரண்ட்ஸ்ல இருந்து ப்ரெஷர் அதனால தான் வந்திருப்பாங்க. Okay, and some people வந்து they'll be in different places, husband wife maybe because of studies, because of job, அவங்க different citiesல இருப்பாங்க, only weekends meet பண்ணுவாங்க. அந்த கேசஸ் கூட even if it is 2 years or 3 years அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க வந்தா கூட அது நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ 1 year ரெகுலராக அவங்க ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா அது இன்ஃபர்டிலிட்டியாக சொல்ல முடியும். இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து இட் கேன் ஹேவ் 2 components, ரைட்? ஒரு மேல் இருக்காங்க ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஸோ பிரச்சனை அது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஃபர்டிலிட்டி உடனே பெண்களுக்கு மட்டும்தான் குழந்தை பெறக்கூடாது, அவங்களால மட்டும்தான் குழந்தை பெருக்காது அது மாதிரி. அது வந்து மக்களே இது வந்து பெண்களுக்காக மட்டும் சம்மந்தப்பட்டு இல்லை, ஆண்களும் இது கலந்துருக்காங்க. அவங்களுக்கும் சரியில்லைன்னா சில பார்ட் சரியில்லைன்னா குழந்தைங்க வராது, அது தெரிஞ்சுக்குங்க. as you said, இன்ஃபர்டிலிட்டியில் வந்து பிரச்சனை ஒய்ஃப் கிட்ட இருக்கலாம், பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கலாம். ஓகே, அதுக்கு we have many reasons for it. Okay, so ஹார்மோன்ல பிரச்சனை இருக்கலாம், யூட்ரஸ் has to be good, ovaries has to be good, many things. சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் when they come to us. But what I want to stress இங்கே வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து only physical problem நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து ஒரு இமோஷனல் ப்ராப்ளம் ஆல்சோ இன் அடிஷன் டு ஃபிசிக்கல். ஸோ நம்ம கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக வராங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி கேட்கும் போதே தே ஸ்டார்ட் க்ரைங். ஓகே, ஏன்னா அவங்க நிறைய வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சம்டைம்ஸ் தே கோ டு டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ தே ஆர் வெரி வெரி டிப்ரெஸ்ட். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேபி தே கெட் மேரிட், அவங்க மைண்டில் உடனே இப்போது இன் திஸ் டே அண்ட் ஏஜ் உடனே ஒரு சைல்டு வேணும்னு இருக்காது. ஓகே, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் கெரியர் செட்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் தே வாண்ட் டு கோ ஃபார் அ சைல்டு. வாட் ஹேப்பன்ஸ் பை தட் டைம் தேர் அ லிட்டில் ஓல்டர். ஓகே, அந்த டைமில் நான் அவங்க ட்ரை பண்ணும்போது when they don't conceive a child, already it is 4 to 5 years since their marriage. Okay, so அந்த டைமில் they have all these regrets. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ட்ரை பண்ணியிருந்தா மேபி பை நோ we would have had a child, நம்ம கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைக் திஸ் நிறைய அவங்க மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தேல் பி வெரி டிப்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வரும்போது வி கவுன்சில் தெம். பொறுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு just listen to them, pour out whatever is in their heart. அதுக்கப்புறம் தான் we make them emotionally little stronger, counseling கொடுத்துட்டு then we go for the treatment. But actually if you see many cases, I remember one case. Okay, it's a very strange case. She is 55 years old, the lady. Okay, அவங்களுக்கு வந்து ஒரு son 22 years of age. He died in an accident. ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இருந்துச்சு, அந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் அந்த சன் இறந்துட்டாங்க. தேர் ஃப்ரம் நெல்லூர். நாங்கள் நெல்லூரில் கேம்ப் வைக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, மேடம் இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, ஏன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. அந்த லேடி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க டே அண்ட் நைட். ஓகே, சாப்பிட மாட்டாங்க, ஷீ லாஸ் ஸோ மச் வெயிட். ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தட் ப்ரெஷர். யூனோ அவங்களுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்தாங்க, வந்து மேடம் இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. ஐ said ஓகே, பிரிங் த பேஷண்ட், பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி வைஃப் இஸ் 55 years of age, மெனோபாஸ், வி சே மெனோபாஸ்னு, அவங்க ஆல்ரெடி மெனோபாஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி வாஸ் நாட் கெட்டிங் ஹர் பீரியட்ஸ். ஓகே, ஸோ அந்த கேஸ்க்கு நம்ம ஐவிஎஃப் பண்ணோம் இன் அவர் ஹாஸ்பிட்டல். பட் யூ சஜஸ்ட் அந்த வயசுல வந்து குழந்தை பெற்றுக்கிறது கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்களா? சி வீ கேன் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது வந்து வயசானதுக்கப்புறம் ஒரு இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன மெயினாக வந்து அவங்களை தூக்கி 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 வைக்கிறது, அவங்கள விளையாடுறது, அவங்க கூட ஓடுறது, பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த ஏஜ்ல வந்து அவங்களால அது பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து we always tell all these options. Okay, we tell them adoption option, we tell them you know think again. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட் வந்தா உடனே நம்ம we don't start treatment, ஏன்னா மேபி they are talking out of an emotional effect. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு ஒரு 3-4 months இல்லைன்னா 6 months டிலே பண்ணிட்டு we give them time to think is this really what they want. பட் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். இஃப் எனி லேடி எனக்கும் ஒரு குழந்தை வேணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். அந்த டிசைர் வந்து நம்ம நோ யூ கேனாட் ஹேவ், உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அண்ட் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தட் இஸ் தேர் ஓன் டிசைர் அண்ட் தேர் வெரி டெஸ்பரேட் ஃபார் அ சைல்ட். ஸோ அவர் ஓல்டஸ்ட் மதர், யூ won't believe, 62 years. 62 yearsல that is our oldest recorded case. She has conceived and she has a boy baby. ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசும்போது என்ன வருதுன்னா, எவ்வளோ பேரை வந்து குழந்தைங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனால் நம்மளா குழந்தைங்களை வச்சுட்டு அது வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் இருக்கும். தட் இஸ் வாட் வி கெட் ஃப்ரம் டாக்கிங் டு ஹர். அதுதான் வந்து இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதுதான். எவ்வளோ பேரும் அவ்வளோ அவங்க சொல்கிற விஷயத்துல வந்து அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஒரு குழந்தைக்காக அவ்வளோ ஏற்கிறாங்க, அவ்வளோ ஒரு குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ஈஸியாக குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து if you take statistics 15% of people couples are infertile. Okay, so ஒரு 100 couples எடுத்தா அதுல 15 people 15 பேர் வந்து அவங்க இன்ஃபர்டைலா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஓகே, ஸோ ஒரு 20 years பின்னாடி நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் நாட் த சிச்சுவேஷன். இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒரு கப்பலுக்கு 5 children 8 children நம்ம அப்போ ஓவர் ஃபர்டைலாக இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஜாப் அந்த மாதிரி வந்திருக்கு, நான் சொன்ன மாதிரி லேட் மேரேஜ். ஸோ இதெல்லாம்னால இன்ஃபர்டிலிட்டி ஒரு காமன் ப்ராப்ளம் மேரேஜ். இன்ஃபேக்ட் ஐ சஜஸ்ட் ஈவன் ஒரு யங் ஏஜ் 20s ஒன்ஸ் பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங் இன் டு 20s நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகே, போத் ஃபார் த மென் அண்ட் த விமென். ஓகே, ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு யூ டெல் தெம் வாட் ஆர் ஆல் the side effects, the effects, everything, explain to them. Adukaprom they can choose when to have a child. Okay, and that also emotionally prepares them to have a child. So in the pre-marital counseling and solvangale, that is nowadays very important. Maybe not just before the marriage, but right at the beginning when you are starting to become a teenager or whatever. கல்யாணம் ஆகிட்டு இப்போ 4.5 years ஆயிடுச்சு, still I don't have baby. But what is the matter means I'm not at all worrying about my relatives. Whether myself or my husband, we are not bothering about, but we have that expectation. எனக்கு வேணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரியலாக நான் வரலட்சுமி மேம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, விமனா இந்த இடத்துக்கிட்ட இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த ஃப்ராங்காக பேசுகிறதுக்கு மேம் ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ மேம். அந்த விஷயத்த எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் எல்லா பொண்ணுங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னன்னா, அம்மா கிட்ட சொல்ல முடியுமா, அப்பா கிட்ட சொல்ல முடியுமா, இந்த இதை போய் சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்க? ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீலை வந்துட்டு இவ்வளோ ஃப்ராங்காக ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் பேச முடியுமா? நிஜமாக அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப சொல்கிறேன் மேம். நான் கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ்க்காக பாதர் பண்ணலை. ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், என்னோட குழந்தை இல்லை, அது உங்கள் அது நல்லது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது வேறு விஷயம். பட் அந்த மற்றவங்களுக்காக நம்ம ப்ரெஷர் பண்ணி பெற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. டாக், ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கான குழந்தைங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபைனல் வேர்ட்ஸில் கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள் ப்ளீஸ். சைல்டு வந்து காட்ஸ் கிஃப்ட். ஓகே, வாட் ஐ பிலீவ், நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் கொடுத்தா தான் ஒரு குழந்தை பாக்கியம் வரும். ஓகே, ஒரு கப்பலுக்கு. பட் ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் வெறும் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூ ஷுட் பி ஃபர்ஸ்ட் தேங்க்ஃபுல் டு காட். ஒரு சைல்டு வந்து ஒரு காட் கிஃப்டாக பார்க்கணும். ஓகே, அவங்க சில டைம் நாட்டியாக இருப்பாங்க, சில டைம் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த டைமில் கூட இந்த குழந்தை நம்மளுக்கு கிடச்சது ஒரு பெரிய பாக்கியம் அன்னு நம்ம அந்த திங்கிங்கில் இருக்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர்கள்லாம் ரொம்ப வேதனையோட ரொம்ப கஷ்டங்கள் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சதுனால நம்ம அது கேர்லெஸ்ஸாக எடுக்கக்கூடாது. ஓகே, வி ஷுட் ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிள், மெயின்டைன் குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சில்ட்ரன், அப்ரிஷியேட் யுவர் சைல்டு. தட் இஸ் த மெயின் திங் ஐ வாண்ட் டு சே. ரொம்ப தேங்க்யூ. ப்ளீஸ் ஜாயின் அஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைம் எடுத்து வந்து இவ்வளோ பேசியிருக்கீங்க கூட. ஜென்ரலாக நீங்கள் ஷோக்கெலாம் போனால் இந்த ஷாலு பூ இதெல்லாம் தருவாங்க. நாங்கள் இந்த ஷோவில் அதை நிப்பாட்டிட்டு இருக்கோம். இந்த ஷோவில் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா வந்து உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு ஆஷத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அது வந்து இட் பிகம்ஸ் வேலிட். ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த பூ ஷால் இதெல்லாம் வாங்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காசு வேஸ்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு போட்டால் அவங்க வந்து வாழ்க்கை பூரா அதை மறக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக். அண்ட் ஐ ஹோப், நான் வந்து அது விஷ் பண்ணக்கூடாது, பட் ஐ ஹோப் லெஸ்ஸர் கப்பல்ஸ் கம் டு யூ வித் ப்ராப்ளம்ஸ். பட் கண்டிப்பாக ஒரு குழந்தையோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். இந்த செக்மெண்ட் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்க போகிறோம். பிகாஸ் பேரண்டிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாபிக். பட் இந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வர போகிறாங்க. அவர் ஆங்கிள் வந்து நம்ம குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், பேசலாம் அவர்கிட்ட. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் பாலா சாண்டலியன். ஸோ டிஸ்கஷன் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க சார்.
ஸோ இப்போ உங்கள் கருத்து சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் இரால இருக்கோம். மேடமும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர். இன்றைக்கி நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு சுச்சுவேஷன் இஸ் சேஞ்சிங். இது எதனால் அப்படின்னு சொன்னால் பிலீஃப் சிஸ்டமில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து தோளுக்கு மிஞ்சினால் தோழன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைய நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே பேசிட்டீங்க. இங்கே நம்ம பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் வந்து சொன்னாங்க ஒரு 62 வயசுல கூட குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் மேடம் சொன்னாங்க குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது கூட பேரண்டிங் தான். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னது பை ஆப்ஷன். நம்ம 4 விதமாக எடுத்துக்கலாம். சில சமயம் வந்து என்னன்னு தெரியாது, நல்லா ஜாதகம் தான் பார்த்து ஒழுங்காக தான் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் குழந்தை பிறக்கல. ஒரு மேடம் கூட சொன்னாங்க மலடின் பட்டம்லாம். நமக்கு வந்து யூனிவர்சிட்டி கொடுக்குதோ இல்லையோ, சமுதாயம் நிறைய பட்டங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் அதை பற்றிலாம் கொல்லப்படாமல் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது அவங்களுடைய ப்ராட்டப் கல்ச்சர். இந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராட்டப் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் ஆஃப் தி டீனேஜ் சில்ட்ரன், வெரி சேலஞ்சிங் இன் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு லெவல் போயாச்சுன்னா, அவங்க கல்யாணம் ஆகலை, ஆனால் நம்ம கூடயும் அவங்க இல்லை. ஒரு வேலை காரணமாகவோ படிப்பு காரணமோ வெளியூர் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க. டைவர்ஸ் கல்ச்சரை பார்க்குறாங்க, அவங்க வித்தியாசமான மனிதர்களை பார்க்குறாங்க. அங்கே போய் புதுசாக சில எக்ஸ்போஜர்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது, நியூ ஹேபிட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ இவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய சிக்கலாக தான் வருது. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு பலவிதமான குழந்தைகள் வராங்க. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஐஐடி படிக்கணும்னு சொல்லிட்டு பாம்பேயில் எக்கச்சக்கமான மார்க் வாங்கினா தான் ஐஐடி கிடைக்கும். அட்மிஷன் கிடைச்சாச்சு சென்னை ஐஐடியில். அந்த பள்ளியோடைய படிப்பு முறை, கல்லூரியோட படிப்பு முறை வேறு மாதிரி இருக்கும். அந்த பையன் ஃபோன் பண்ணுறான், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அந்த மாதிரி பேசும்பொழுது அந்த பையனோட தற்கொலை பாவத்தோட, இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, உன்னோட லட்சியம் என்னன்னு கேட்டேன். ஐஐடி படிச்சு நான் இதுவும் ஆனோம் அதுவும் ஆனோம், அப்புறம் எதுக்குடா தற்கொலை, அதுக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 12th படித்தாங்க நீங்கள் வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவனை, இந்த உண்மை அறிந்தால், இந்த தலைப்பை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நோ தை செல்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஏன்னா நானே புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைகள் நமக்கு பிறந்ததாக நாம் நினைக்கிறோம், நம் மூலமாக பிறந்தவர்கள். தேவ் காட் அ பர்பஸ். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான பர்பஸ் அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பு சொல்கிற மாதிரி இந்த ஷோ வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொரு குழந்தைகளுமே அவங்களுக்கான பர்பஸ் அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னால், அந்த ஃப்ரீடம், அவங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத, அதுக்கு ஒரு வரம்பு எல்லை இருக்குது. அந்த பொறுப்பு உணர்ச்சியை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ என்னென்னா இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளை பார்த்து தானே கற்றுக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ, யதா ராஜா ததா பிரஜா, நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல் விஷயம் வீட்டில் தான் தொடங்குது. அது இன்றைக்குமே கான்டெக்ஸ்டுவல் தான். ஆனால் இதை தாண்டி நமக்கு டீச்சர்ஸ், இந்த சொசைட்டி, அதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, சினிமாவை பற்றி, மீடியாவை பற்றிலாம். இன்றைக்கி அந்த 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 5 புலன்கள். நாம் எதை நுகர்கிறோம், எதை வந்து டேஸ்ட் பண்ணுறோம், எதை கேட்குறோம், எதை பார்க்குறோம், இது மாதிரி 5 விஷயங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்து அது தாட்ஸாக உருவாகுது. அந்த தாட்ஸ் தான் பிஹேவியர், கேரக்டரை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது. அதுதான் நம்மளோட ஆக்ஷன். அதுலேருந்து வரது தான் ரிசல்ட். சக்ஸஸாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது எது? இந்த தாட்ஸ். இந்த தாட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா அது 5 புலன்கள். நம்ம எதை பார்க்குறோம். இன்றைக்கி பேப்பர் எடுத்தாலே என்ன வருது? அவன் ஓடிப்பட்டேன், அவளை குத்திட்டான், கொலை பண்ணிட்டான், பாக்கெட்டை போட்டு அங்கே போட்டான், இங்கே போட்டான். ஸோ டிவியை தரனாலும் இதே தான் வரும், பத்திரிகையை படித்தாலும் இதே தான் வரும். அப்போது ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு விஷயங்களை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கோம். பட் இன்றைக்கி இருக்கிற அந்த டிஜிட்டல் ஈரால் அந்த 2 வயசு குழந்தைக்கே ஒரு மொபைலில் கொடுத்துட்டா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அதுலேருந்து ஆரம்பித்து அது பாட்டுக்கு எதையோ பார்க்குது, எதையோ கேட்குது. அப்போ அது மனதுக்குள் நாம் சொல்லித்தராத பல விஷயங்கள் இருக்குது. பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைய ஆயா பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயாவுடைய ஒரு ப்ராடக்ட் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அதோட பாதிப்பு அந்த குழந்தைக்கு நிறைய இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு ட்ரூவான எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து ஒரு கப்பலை மீட் பண்ணேன். அவங்க கொஞ்சம் ஹை சொசைட்டி டைப்.
பட் நீங்கள் போய் பொண்ணுக்கிட்ட பேசுனா இதோ வாப்பா இதோ போப்பா பேசுனா என்னம்மா இது இப்படி இருக்குன்னு பார்த்தா, ஏன்னா அங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நானியோ இல்லை அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது தப்போ ரைட்டு சொல்ல, நான் அவனை தவறா சொல்ல. ஆனால் அதுதான் வந்து இப்போ குழந்தை வந்து யாரை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் பழகுவாங்க அவங்க. நம்மளுடைய இந்தியாவை பற்றி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட வேல்யூ சிஸ்டம். இந்த வேல்யூ சிஸ்டமை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா, தேசப்பற்ற கற்றுக் கொடுக்குறோமா, இறையாண்மை அதை கற்றுக் கொடுக்குறோமா, பொய் சொல்லாத, காந்தி நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் தி நேஷன் சொல்கிறோம். நமக்கு ஒரு அப்பா இருந்தால் கூட இந்த தேசத்துக்கே அப்பா வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்லி கொடுத்தாரு, உண்மையை தான் பேசணும், பொய்யை சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள், திருடாத, பொய் சொல்லாத, மற்றவங்களை ஏமாத்தாத, துன்புறுத்தாத, நேர்மையாரு. நம்மளோட ஆழ் மனது என்பது 80%, கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒன்லி 20%. அதை நம்ம இதை பார்க்க வேண்டாம், இனிமேல் இதை படிக்க வேண்டாம், இதை நம்ம கேட்க வேண்டாம்னா நம்ம வி கேன் அவாய்ட். பட் ஏற்கனவே உள்ள பதிஞ்சு போயிருக்கு இல்லையா, அதுதான் நான் என்பது நான் போட்டிருக்கிற சட்டையோ என்னுடைய பர்ஃப்யூமோ என்னோட வாட்சோ என்னோட மொபைலோ அதெல்லாம் கிடையாது. நான் என்பது என்னுடைய பர்சனாலிட்டி, என்னோட கேரக்டர், என்னோட பிஹேவியர், அண்ட் அதுலேருந்து வரது தான் என்னோட ரிசல்ட். அதை கொண்டு வரது தான் டோட்டல் இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது. அப்துல் கலாம் சார் எப்பவுமே அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவார். ஸ்பிரிச்சுவல்ங்கிறது இறைவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்னாங்க இல்லையா வள்ளலார் சுவாமிகள். அதை மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம்னா அந்த சமூகத்தில் நம்மளும் ஒரு அங்கம். இதையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். நான் என்னவாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நோ தை செல்ஃப், உன்னை உணர்ந்து நீ என்னவா ஆக வேண்டும்ன்ற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறதுக்கான we are only enabling, we are not labeling. அப்பா அம்மாவோட வேலை என்ன, நீ ரொம்ப முரடு, நீ ரொம்ப கோவக்காரன். அப்போல்லாம் அந்த காலத்தில் 7 குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களாம் சொன்னாங்க தானாகவே வளர்ந்தாங்கன்னாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். முன்னெல்லாம் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாமான்னு அப்பா அம்மா தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த குழந்தை பெற்றுக்க போகிறவ அந்த கணவன் மனைவி. ஒரு சமயத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மாமியார் மாமனார்ட்ட கூட கேட்பாங்க, கேட்டவங்களும் இருந்திருப்பாங்க. இல்லை எதேச்சா பை என்ன ஹியூமன் இஸ் எரர்ன்ற மாதிரி, எரர் இஸ் ஹியூமன் சொல்லுவாங்க. ஹியூமன் இஸ் எரர், பை மிஸ்டேக் வந்தது தான், நம்ம வேறு எதுவும் பண்ணியிருப்போம், குழந்தை பிறந்தாச்சு அவ்வளோதான். அப்படி தான் 134 கோடி சூப்பரான ஒரு மேட்டர் சொன்னாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த குழந்தை இன்னைக்கு யார் தெரியுமா முடிவு எடுக்கிறான்? நிறைய ஐடி கம்பெனிஸ்லேயும் நிறைய 3 ஷிஃப்ட் வேலை செய்கிறச்சியும் அந்த பாஸ் சொல்கிறான், முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, டோன்ட் பிகம் ப்ரெக்னென்ட், ஓகே, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் யூ. நம்ம சூழ்நிலை இப்போயே எப்படி இருக்குன்னா நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பெண்ணுக்கு வந்து முழுமை அடைவது அந்த தாய்மை தானே புகுத்தப்பட்ட ஒரு இதுதான் பாருங்க. எனக்கு இன்னும் ஒரு குழந்தை வேணும், கண்டிப்பா வேணும் அப்படின்றது என்னுடைய சொத்தையோ என்னுடைய வீட்டையோ என்னுடைய பொருளையோ பணத்தையோ நகையவோ பாதுகாக்கிறதுக்காக தான்ற ஒரு இதை வந்து இப்படி சொன்னா இந்த பெண்ணு வந்து ஆஹா நம்மளை வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னு நாங்க மயங்கிடுவோன்றதுக்காக ஒரு பெண்ணு முழுமை அடைவது ஒரு தாய்மையில தான். இந்த மனநிலையே அவங்க வந்து ஒரு அனாதை குழந்தை இல்லை வேற யாருமே பராமரிக்காத ஒரு குழந்தைய எடுத்து அதுக்கு கொடுக்கலாமே, அது அந்த சமுதாயத்துல நல்லா வாழுமே. அப்ப இந்த மனநிலை கண்டிப்பாக மாறணும். நானும் ஒரு ஆற்றுப்படுத்துதல் பணி செய்யறதுனால இந்த மனநிலையை மாற்றத்துக்கு நாம என்ன பண்ணலாம்? என்னுடைய ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் இருக்கார், துரைசாமின்னு பேர். அவருக்கு வந்து சென்ற ஆண்டு 49 வயது, இப்போதான் ரீசெண்டாக 50 இயர்ஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு சைல்டு ஆட் பண்ணிக்கிட்டே வர்றார். அதுவும் அப்பா அம்மா இல்லாத குழந்தை, பெண் குழந்தை. ஏன்னா இன்னைக்கு பெண் கல்வி ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டில். பெண்களை போற்றுகிற ஒரே நாடு இந்தியா தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா 50 குழந்தைகளோட கல்வி செலவை ஏற்கிறார். அவங்க சொல்கிற மாதிரி அடாப்ட் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய செலவு போக கண்ணாபின்னாடி இன்னொரு வீடு வாங்கி போடுறது, இன்னொரு நிலம் வாங்கி போடுறது, கார் வாங்கி போடுறதுன்றது பதிலாக மற்றவர்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ பொற்குவை உள்ளோர் பொற்குவை தாரீர், காசுகள் உள்ளோர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றொரு வாய்ச்சொல் அருளீர். நீங்கள் போய் நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் காட்டணும் எப்படி அப்படிலாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நம்ம சாப்பாடை வீணடிக்கக்கூடாது, பணத்தோடைய மதிப்பை தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் வேர்ட்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்காக, நம்ம குழந்தைங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸில். நம்மளுடைய பேரண்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்ம அந்த குழந்தைய வளர்க்க முடியும். அதுவுமே நம்மளுடைய முழுமையான ஒரு ஈடுபாடு, நான் கண்காணிப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், முழுமையான ஈடுபாடு, அன்பு, பாசம் எல்லாம் கலந்து கொடுக்கணும். அதுக்கு உணவு மட்டும் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை
விட்டுட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. எப்படிப்பட்ட சூழலை நாம் விட்டுட்டு போகிறோம். அப்போது நாம் எல்லோருமே ஒரு பொறுப்பான மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ பொறுப்பான அவங்க அந்த ஏஜ் பற்றிலாம் கூட பேசுகிறாங்க, எவ்வளோ நாள் வாழணும் அது இதுன்ட்டு. இன்றைக்கி வித் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம நீண்ட நாள் வாழலாம். ஆனால் இந்த கெட்ட பழக்கன்றது, பெருங்காய டப்பா போட்டாச்சுன்னு வச்சுங்களேன், பெருங்காயத்தை எடுத்த அப்புறம் கூட அந்த பெருங்காய ஸ்மெல் வரும். இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். அந்த நல்ல பழக்கங்கள் என்ன, குட் டச் பேட் டச்சை தாண்டி நல்ல பழக்கம் எது, தீய பழக்கம் எது, இதெல்லாம் புரிய வச்சு அந்த வயசுக்குள்ளே விட்டுறணும். அதுக்கப்புறம் தானாகவே இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க இல்லையா, சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பீங்க, பின்னாடியே ஓடுவாங்க. எப்போ நம்ம சந்தோஷப்படுவோம் தெரியுமா? நம்ம கையை எடுத்த அப்புறம் அந்த குழந்தை விழாமல் போகிறது இல்லையா, அதில் தான் நம்ம சந்தோஷப்படுவோம். அதை கையில் பிடிச்சிட்டு கூடவே ஓட முடியாதுங்க. யூ ஹாவ் டு லெட் தெம் ஃப்ரீ, பட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரையாவது இடிக்கிறதோ, கீழே ஓடுறதோ, அடிபட்டுக்கிறதோ, சண்டை எழுத்துன்னு வருதோ அப்படிலாம் இல்லாமல் they have to be a very good citizen. I would not say Indian citizen, for the world, entire world. பொறுப்பான ஒரு மனிதர்களா இன்றைக்கினா இந்தியர்கள் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காங்க. முக்கியமான அறிவாளிகள்லாம் குறிப்பாக தென்னிந்தியர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஒரு அப்பா அம்மாவாக தான் நம்ம எவ்வளோ பெருமைப்படுவோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் வளர்க்க வேண்டும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுமே அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். செல்ஃபிஷாக செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாது. We have to be a lot of there is responsibility. We have to be responsible. அந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே கற்றுக் கொடுத்து நம்ம முதல்லேருந்தே புரிய வச்சிட்டோம்னா இந்த இந்தியா ரொம்ப பரவசமான ஒரு இந்தியா, ஆனந்தமான ஒரு இந்தியாவாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த ஷோவோட வழக்கம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இவங்களுக்கு சொல்லலாம், யூஸ்வலாக வந்து பூவோ இல்லை ஷாலோ இல்லாட்டி ஒரு ட்ரோஃபி கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ஷோ மூலிமா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இவர் பேரில் இவர் சார்பாக நம்ம வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு ஒரு ஆஷத்தில். ஸோ இங்கே சார் தேங்க்யூ ஸோ மச் டாக் கமிங் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஆசிரியர்கள் வந்து ஒரு டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச போகிறோம். அவங்க டீச்சர் இல்லை, பட் ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ் சரண்யா ஆதாஸ்குமார். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்களா நம்ம டிஸ்கஷனை பற்றி? நீங்கள் எல்லாருமே நிறையா கருத்துக்கள் சொன்னீங்க, பல விதமான கருத்துக்கள் சொன்னீங்க. ஸோ இட் இஸ் டிஃப்ரென்ஷியல் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக குழந்தைய வளர்ப்பீங்க. ஸோ ஆனால் நம்ம எல்லாருமே ஈச் சைல்டு இஸ் யூனிக்குங்கிறத யோசிக்க மாட்டீங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது நிறையா க்ரியேட்டிவிட்டியோடு இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு குரோட்டன்ஸ் செடி மாதிரி ஒரு ஏசி ரூமில் வச்சு அதை வந்து நம்மளே சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி அழகாக இருக்கணும், சொசைட்டிக்கு இது ரொம்ப பார்வையாக தெரியணும், அந்த மாதிரி we are doing it. But that is not what we have to do. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட அம்மா பாலன், அவங்க இல்லைன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்துட்டு ஸ்கூலில் நிராகரிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த குழந்தை எங்கள் ஸ்கூல்லலாம் வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு லிட்டரலி டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா ஏண்டா மானத்தை வாங்குறேன்னு அடித்து வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருந்தா நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பார்த்துருக்க முடியாது. அந்த அம்மா ஹோம் டியூஷன் எடுத்து ஷி வாஸ் அ டீச்சர். ஷீ தாட் ஹிம் மேக்ஸ்னா என்ன, சயின்ஸ்னா என்ன, ஹவு டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ், ஹவு டு ரெஸ்பெக்ட் யோர் செல்ஃப். ஸோ உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ன, நீ யார் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வாஸ் ஏபிள் டு ஷைன் இன் ஹிஸ் ஃபீல்ட். ஸோ தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ரீடம், தே ஹாவ் தேர் ஓன் கிரியேட்டிவிட்டி. அட் த சேம் டைம் அவங்களை டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. வாட் எவர் சிம்பிள் திங் தே டூ. ஒரு சின்ன ட்ராயிங் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ட்ராயிங்கில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஒரு 2 minutes உட்காந்து கேட்கணும். பிகாஸ் சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீலிங்ஸ் இன் கிரியேட்டிவிட்டி. சம் ட்ராயிங்ஸ் மூலமாக தான் அவங்க ஃபீலிங்ஸை ஃபஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதே அளவுக்கு கிரியேட்டிவிட்டியோடு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தே வில் அச்சீவ் இன் தட் ஃபீல்ட். ஸோ அதுக்கான விங்ஸை நம்ம தான் ப்ரொவைட் பண்ணணும். அவங்க விங்ஸை நம்மளே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா they will be forced to live in that particular society and environment, ஆனால் they will not be happy in it. So
ஃபஸ்ட்டு குழந்தை வந்து டேண்ட்ரம், இப்போ டேண்ட்ரம்னா அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ டேண்ட்ரம் எப்போ வெளிப்படுத்துவாங்கன்னா குழந்தை பேசுறதுக்கு முன்னாடி. ஸோ யூஸ்வலாகவே ஹியூமன் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு த்ரூ தர் வாய்ஸ் தான் சொல்லுவோம், மொழிகள் மூலமாக தான் சொல்லுவோம். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற வந்து நம்ம ஒரு லாங்குவேஜில் தான் சொல்கிறோம், வாட் எவர் லாங்குவேஜ் இட் இஸ். அது ஒரு மொழியில தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த மொழி பேசுறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தை அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்துட்டு they express in the way of tantrums because they don't know how to handle their emotions. அந்த குழந்தைக்கு சந்தோஷம் இருந்தால் சிரிக்கும், அந்த குழந்தை அழுகுது அப்படின்னா அதுக்கு பசிக்குதா, அதுக்கு தூக்கம் வருதா, இல்லை அதுக்கு ஏதோ அனாயிங்காக இருக்கா, சம்திங் இஸ் இரிட்டேட்டிங்காக நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை எதுக்கும் அடம் பிடிக்குது, கையில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறோம், அதுக்கு பிடிச்ச பொருளை நம்ம அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் நாட் த வே டு ஹேண்டில் அ சைல்ட் who is having tantrums. ஏன்னா இந்த வயசில் நீங்கள் டேண்ட்ரமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட் எவர் யூ கிவ் பிரைப் மாதிரி தான் அது கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா they will start demanding for that in the future also. என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்குள்ள? Okay, for 3 to 5 age childrenக்கு we teach with the use of puppets. ஏன்னா நம்ம சொல்லும் போது அவங்களோட attention span is very little, they are very small kids. ஸோ puppets வச்சு நாங்கள் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லுவோம். Don't keep any secrets between your parentsனு சொல்லி கொடுப்போம் அந்த ஏஜில். நான் ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், அந்த சாக்லேட்டை வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டா சளி பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட்டா இம்யூனிட்டி கம்மியாகுதுன்னு எங்கள் அம்மா என்ன சாக்லேட் சாப்பிடக்கூடாது சொல்லிக்காங்க, கேவிட்டிஸ் வரும்ட்டு. அதனால எங்கள் அம்மா கிட்ட வந்து மறைக்கிறேன், நீ கொடுத்த சாக்லேட்டை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயம். பிகாஸ் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன விஷயம் எது பெரிய விஷயம் எதுன்ட்டு தே டோன்ட் நோ ஹவு டு செக்ரிகேட் இட். அப்போ என்ன ஆகும்னா வாட் எவர் திங் அம்மா கிட்ட இருந்து ஒரு வாட்டி மறைச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ ஆல்வேஸ் பி அ குட் ஃப்ரெண்ட் டு த சில்ட்ரன். ஸோ குட் ஃப்ரெண்ட் டு த சில்ட்ரன் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து நம்ம குழந்தை கூட ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வாட் ஸ்பெஷல் யூ டிட் அட் ஸ்கூல் டுடே, இதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஸ்கூலில் சாப்பிட்டியான்னு கேட்குறோம், ஸ்கூலில் படிச்சியான்னு கேட்குறோம், ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்குறோம். எக்ஸாம் இருந்துச்சா கொஷின் பேப்பர் வாங்கிட்டு அதே கொஷின் பேப்பரில் ஆன்சர் எழுது, நான் இங்கே கரெக்ட் பண்ணுறேன், நீ எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு பார்க்குறோம். வி ஆர் கான்சன்ட்ரேட்டட் மோர் ஆன் த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் த எஜுகேஷன். வி ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த எமோஷனல் பார்ட் இட் செல்ஃப். இந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா ஈவன் சூசைட்ஸ் வரைக்கும் போகிறாங்க. பிகாஸ் சில்ட்ரனுக்கு தோக்குறத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் வீட்டில் வந்துட்டு வி ஹாவ் அ பிகி பேங்க் இருக்குது, ஒரு உண்டியல் இருக்கும். அவள் நல்ல விஷயம் ஏதாச்சும் பண்ணான்னா நான் ஒரு 50 rupees கொடுப்பேன். அவள் ஏதாச்சும் தப்பு பண்ணா அப்படின்னா அதில் வந்து 100 rupees நான் வெளியில் எடுத்துருவேன். இதில் வந்து வேல்யூவும் வரும், மணி வேல்யூவும் வரும். ஒரு டாய் ஷாப் கூப்பிட்டு போனால் அவள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை மட்டும் தான் பார்த்துட்டு வருவா, அதுக்கேற்ற மணியை சேமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த டாய் வாங்குவா. ஸோ தட் வே நான் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா கூட அந்த பொருளை அவ்வளோ பத்திரமா அவள் பார்த்துக்கவே மாட்டாள். அவள் காசில் வாங்கினானா அது அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறா. வயசுக்கு மீறி சில குழந்தைங்கலாம் டிஸ்கஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? அது என்ன மாதிரி, வாட் யூ ஃபீல், எந்த மாதிரி டாபிக்ஸ்? ஐ மை செல்ஃப் ஃபெல்ட் மேம். ஸோ என்னோட வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க தேவர் பிளேயிங், 10 வயசு குழந்தைங்க. ஸோ என் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கிறா. அப்போ வந்து தேவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரோல் பிளே விளையாண்டுட்டு இருக்காங்க. ரோல் பிளே இட் வாஸ். ஸோ ரோல் பிளே வாஸ் வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு குட்டி ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷி கேம், வீட்டிலேருந்து வந்துட்டு ஷி வாஸ் ஆஸ்கிங் மீ, அம்மா குழந்தை எப்படி பிறக்கும்மா, லிட்டில் ஷி வாஸ் 9 years old. குழந்தை எப்படி பிறக்கும்னு கேட்டா. ஹவு ஆஸ் அ பேரண்ட் வில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபீல், ஒரு 9 வயசு குழந்தை வந்து குழந்தை எப்படி பிறக்கும்னு கேட்டா. அப்போது அந்த பாயிண்டில் டோன்ட் பேனிக் ஆர் டோன்ட் ஸ்கோல் த சைல்ட். ஏன்னா நீங்கள் திட்டினீங்க அதெல்லாம் இப்போ உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வேற எங்கேயாச்சும் போய் கற்றுப்பாங்க கண்டிப்பாக. பிகாஸ் தே ஆர் கியூரியஸ் டு நோ த ஆன்சர் ஆஃப் தட். ஸோ இன்ஸ்டெட் ஆஸ்க் தெம் டு வாட் எக்ஸ்டென்ட் தே நோ. நீ சொல்லுமா, நீ என்னை விட பெரிய புத்திசாலி, நீ ரொம்ப பயங்கரமான ஆளு, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவ சொன்ன ஆன்சர் வந்துட்டு, மகாபாரதா நான் படிச்சேமா, அதில் வந்து குந்தி வந்துட்டு சன் காட் கிட்ட ப்ரே பண்ணா, அதனால குழந்தை பிறந்துச்சு, காட் கிட்ட ப்ரே பண்ணா குழந்தை பிறக்கும், இதானம்மா கரெக்ட் அப்படின்னா. ஸோ ஐ ஆல்சோ டோல் ஹர், ஆமாண்டா காட் கிட்ட ப்ரே பண்ணா குழந்தை பிறக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டில் டிவி சைஸை விட லைப்ரரி சைஸ் பெருசாக இருந்தா குழந்தை ஆட்டோமேட்டிக்கலாக நல்லா வளரும். இப்போ நான் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறப்ப பாதிப்பு ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே வெளியில் தெரியாது மேடம். இதே கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வெளியில் தெரியும். அப்போ சொசைட்டி வந்து பையனை ஒன்றுமே பேசாது, பொண்ணை தான் பேசும். இந்த பொண்ணு மேடம் சொசைட்டி நம்ம தான் மேடம்.
கரெக்ட். அந்த சொசைட்டிக்குள்ள தான் மேடம் நம்ம அதுதான் இருக்கிறோம். மாத்தணும். நம்ம நம்ம வந்து சொசைட்டியை விட்டு நம்ம வெளியில நீங்க வரல. நீங்க அதுக்குள்ள தான் சொல்றது நம்ம இருக்கிறோம். நீங்க சொல்றது வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளனா பொம்பளை பிள்ளைய நாங்க பொத்தி பொத்தி வளர்க்க பாதுகாப்பா அதுக்குள்ள வளர்க்கணும். இருக்கணும்னா அதை மாத்தணும். பொத்தி பொத்தி வளர்த்தா அது மாறாது. என் பொண்ணுக்கு என் பையனை விட என் பொண்ணுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரியும். பைக் ஓட்டுவா, கார் ஓட்டுவா, சைக்கிள் ஓட்டுவா. பைக் எல்லாம் ஓட்டுறது கார் ஓட்டுறது பெரிய விஷயமா? ஆமா மேடம். என்ன எங்க அம்மா சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்ட்டாங்க. அது உங்க அம்மா அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லணும் அது அவசியம் அது இல்ல. அதனோட பாதிப்புக்கு எனக்கு இருந்தது. என்ன எதுக்காக ஓட்டக்கூடாதுன்னு சொன்னேன். என் சித்தப்பா என்ன மேடம் எனக்கு சைக்கிள் சொல்லி தந்தான். அவனை வந்து ஆம்பளை, அவன் வந்து உன்னை தொட்டு தொட்டு சைக்கிள் சொல்லி தரான். அதனால நீ சைக்கிளே ஓட்ட கத்துக்க கூடாதுன்னு எங்க அம்மா என்னைய So, நீங்க சொன்னதுனால தங்கச்சியும் அண்ணனும் தொட்டு தொட்டு பேசினா தப்புன்றீங்களா? தப்புன்னு எங்க அம்மா என்னைய உங்க சொன்னதுனால அம்மா வந்து சரியில்லை. அதனால அது இப்ப வேற வந்துடலாம். அதனால அது தான் வேண்டாம். பிள்ளைங்களுக்கு மேம் இந்த மாதிரி கான்வர்சேஷனுக்காக தான் இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. Yeah, Because yes, இந்த yes. மாதிரி யோசிக்கிறவங்க ஒண்ணு இருக்காங்க. இல்ல Because மேம் ஜெண்டர் பெண்களுக்கும் பயஸ் ஆண்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமம்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது செகண்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எவ்வளோ நம்ம பெண்களை வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறோமோ அவ்வளோக்கும் வந்து ஆண்கள் வந்து அது வந்து அட்வான்டேஜ் எடுக்க தான் யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக யோசிக்க மாட்டேங்கிறோம், கரெக்டாக சொல்லி தர மாட்டேங்கிறோம். நம்ம போய் தைரியமா நின்று பேசினாதான் அவங்க ஒரு 10 அடி நின்றுட்டு பயப்படுவாங்க. அந்த பயமை நீங்க உருவாக்கணும். நீங்க நம்மளே வந்து ஒதுங்கி ஒதுங்கி போனா அவங்க வரதான் செய்வாங்க. அவங்க அதுதான் நம்ம ஹியூமனிட்டியே. அதனால எல்லாருமே ஒரு மிருகங்க தான். இப்போ இந்த ரேப் பண்ற ஆளுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மிருகங்கள் தான். நம்ம தைரியமா நிக்கலன்னா நீங்க என்ன சொல்லி கொடுத்துக்கணும்? செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தாங்க. எல்லா பெண்களுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சண்டை போட சொல்லுங்க. அதான் மெயின். மேம், gender bias about our this topic and what you think about the whole thing. எஸ் மேம். ஸோ உங்கள் ஜெண்டர் பயஸ் சொன்னாங்க. அதுக்கு ஒரு இதுவும் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ சேப்பியன்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் வந்துட்டு ஹியூமனோட எவாலுவேஷன் பற்றி எழுதியிருக்காங்க. அதில் வந்துட்டு சொன்னீங்கன்னா விமென் were considered to be the more powerful and more potential. ஏன்னா வந்துட்டு இப்போவே யோசிச்சு பாருங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருக்கேங்க. ஒரு மேன் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு. அவர் ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருப்போம். அவர் கண்டிப்பாக மறந்துட்டு தான் வருவார். ஆனால் ஒரு லேடி ஜாப் போயிட்டு இருந்தாங்கனாலும் அவங்க ஒர்க் வந்து ஷீஸ் மல்டி டேலண்டட். அப்படி தான் சொல்லணும். நிறைய ஒர்க் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக அது பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்பீஷிஸ்ல மட்டும் இல்ல மேடம். சிங்கம் எடுத்துக்கோங்க. யார் ஹண்டிங் போறா? பெண் சிங்கம் தான் போகும். பெண்கள் தான். ஸோ நடுவில் வந்து பெண்கள் தான். அவ்வளவுதான். Final words to our parents who are watching and children who are listening. அவங்க இஷ்டத்துக்கு வளர விடுங்க. ஈச் ஒன் ஹேவ் தேர் ஓன் பொட்டென்ஷியல். நம்ம வந்து அவங்கள இந்த இதுதான் பண்ணணும், நீ இதுதான் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஆசை, எங்கள் அப்பாவுக்கு ஆசை இது படிக்கணும்னு ஆசை, இல்லை எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இது பண்ணணும்னு ஆசை, ஆனால் அது நிறைவேறல, நான் ஒன்றை வச்சு நிறைவேற்றிக்க பார்க்குறேன். நாட் திஸ். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ்க்கு கூட அவங்க கிட்ட கேளுங்க ஒரு டெசிஷன். திஸ் இன்வால்வ் தெம் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ தட் அவங்க வந்து வளரும் போது அவங்க லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்க்கு ஈஸியாக டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. So parenting is all about the next generation and the next future. So thank you all. Romba thank you. Please join us. ரொம்ப நன்றி for coming for our show and நீங்க வந்து சின்ன வயசு பெரிய வயசுன்னு தெரியாது, பட் நீங்க உங்களோட சொன்னது கருத்து வந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பாங்க. பிகாஸ் இட் மேக்ஸ் a lot of sense. அண்ட் இப்போ எதுக்காக நான் இந்த பாயிண்ட் சொன்னேன்னா வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வயசானா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வயசானா மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக பேசுவாங்கன்னா அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம என்ன சொல்லி தரணுமோ குழந்தைங்க அதை விட ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் போராடுற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக மாறும் நாங்கள் நம்புகிறேன். யூஸ்வலாக ஷோக்கு வரவங்க வந்து நம்ம இந்த ஒரு ட்ரோஃபியோ இல்லை பூவோ கொடுப்போம். நாங்கள் இந்த ஷோ மூலமாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். உங்கள் பேரில் வந்து உங்கள் பிஹாஃபில் வந்து ஒரு ஆஷத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சைன் பண்ணோன்னா இட் பிகம்ஸ் வேலிட். ப்ளீஸ். எதிர்காலம் இதை பற்றி தான் வந்து நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன். எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு இந்த ஃபுல் ஷோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. எல்லாம் டூபிள்னா நம்ம நினச்சா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பெரிய விஷயங்கள் இல்லை, கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி குழந்தைங்க நீங்கள் வளர்க்க வேண்டாம், அவங்கள வளர விடுங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு யோசிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து திணிக்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம எதிர்காலத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த எதிர்காலத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும். Let your children grow. I'll see you another episode. உன்னை இருந்தால் வரலட்சுமி சார்.